ஈரோடு மாவட்டத்தின் அடையாளம் எங்கள் பவானி சாகர் அணை. ஒரு காலத்தில் இந்த ஆற்றின் மடியில் பச்சை பசேல் என கண்ணுக்கு காட்சி தந்து கொண்டிருந்த சின்ன புலியூர், வைரமங்கலம், வளசுக்குண்டு, செட்டிப்பாளையம் போன்ற கிராமங்கள் இயற்கை அழகுக்கு பஞ்சமில்லாமல் எங்கு பார்த்தாலும் கலங்கமில்லாத குடிநீர், மூச்சை நிரப்பும் இதமான ஆரோக்கியமான காற்று, அன்னையின் மடி போல் விவசாயிகள் நிம்மதியாக உறங்கும் கொண்டிருந்த கிராமங்கள் இந்த தமிழ் தொண்டு நாட்டின் மிகப்பெரிய சொத்தாக காணப்பட்டது. 1975 ஆண்டு முதல் சிறு குறு தொழில் செய்யும் விவசாயிகள் விவசாயம் செய்தும் கைத்தொழில் செய்தும் வாழ்க்கையில் நிம்மதியாகவும் எதிர்காலத்தை பற்றிய எந்த ஒரு பயமும் இல்லாமல் வாழ்ந்து வந்தனர். காரணம், அவர்களின் அன்னை போல் நம்பி இருக்கும் இந்த மண்தான். அது என்றும் இவர்களை கைவிட்டது கிடையாது. ஆனால் இன்று அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் மரணத்தை எதிர்நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். வீசும் காற்றில் கூட விஷம் பரவி இவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்று கொண்டிருக்கிறது. ஆம், இங்கு தடம் பதித்து இருக்கும் பண்ணாரி அம்மன் சாராய ஆலைதான் அந்த கோர தாண்டவத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கிறது. காலம் காலமாக விவசாயம் செய்து கொண்டிருந்த மண்ணில் இந்த தொழிற்சாலையை நிறுவும் அதிகார வர்க்கம் கிராம மக்களிடையே ஆசை வார்த்தைகளை கூறி தொழிற்சாலையை நிறுவினர். ஆனால் அது எங்கிட்ட காடு 1972 வாங்கும்பொழுது பால் பண்ணை ஆரம்பிக்கிறோம், ஆஸ்பத்திரி கட்டுறோம், இது மாதிரி உங்களுக்கெல்லாம் ஆப்பக்கூடல் பண்ணியிருக்கோம், இங்கே உங்களுக்கு எல்லா சௌகரியம் பண்ணி கொடுக்குன்னு சொல்லி தான் பூமி வாங்கினாங்க. எனக்கே வேலை கொடுன்னு தான் வாங்கினாங்க. இந்த 45 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஃபேக்ட்ரி சும்மா ஒரு இதுதான் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. இதை வேறு கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னு கடைசியில் இது எரிசாராய ஃபேக்ட்ரியாக மாறிச்சு. இது பள்ளிக்கூடம் கட்டுறேன், ஆஸ்பத்திரி கட்டுறேன், அப்படி இப்படின்னு பண்ணி இப்போ மக்களை ஏமாற்றி விவசாய பூமியை கொஞ்சம் கம்மி விலைக்கு வாங்கி இது ஒரு உரத் தொழிற்சாலை அல்லது பால் பண்ணை அப்படிங்கிற மாதிரி எங்ககிட்ட பொய்யான தகவலை சொல்லி ஒரு ஆலை ஆரம்பித்தாங்க. காலேஜ் கட்டுறேன், அதை கட்டுறேன், இதை கட்டுறேன்னு ஏமாற்றிட்டாங்க. எல்லாம் அப்போ இது பால் பண்ணை கட்டுறோம்னு சொல்லிட்டுங்க, அப்புறம் ஃபேக்ட்ரியாக கட்டிட்டாங்க. உங்கள் வாழ்க்கை தரம் உயரும், நல்ல வருமானம் என பல ஆசை வார்த்தைகளை கூற அவர்களும் இந்த நாட்டின் முன்னேற்றத்தை மனதில் கருத்தில் கொண்டு சம்மதம் சொல்ல தொழிற்சாலை நிறுவப்படுகிறது. அன்றிலிருந்துதான் அந்த கிராமங்களின் அழிவும் ஆரம்பமாகிறது. பண்ணாரி அம்மன் என்ற தெய்வத்தின் பெயரில் அமைந்திருக்கின்ற எரிசாராய ஆலை எரிசாராயத்தை உற்பத்தி செய்வதற்கு சர்க்கரை ஆலையிலிருந்து வெளியேறுகின்ற கழிவான மொலாசஸ் என்று சொல்லக்கூடியதிலிருந்து எரிசாராயத்தை உற்பத்தி செய்கிறார்கள். அந்த எரிசாராய ஆலைகள் உற்பத்தி செய்த எரிசாராயத்துக்கு பிறகு வெளியேறுகின்ற கழிவு நீரை முன்பு ஆறுகளின் ஓரம் குட்டைகளின் மூலம் தேக்கி வைத்து மழைக்காலங்களில் அந்த நீரை ஆற்றில் வெளியேற்றி கொண்டிருந்தார்கள். அது மக்களினுடைய எதிர்ப்பால் அது தவிர்க்கப்பட்டு பிறகு அந்த கழிவு நீரை விவசாய நிலங்களில் விட்டு அதில் நிறைய உயிர்ச்சத்துள்ள உரங்கள் இருக்கிறது என்று சொல்லி அதை விவசாய நிலங்களில் விட்டார்கள். அதன் மூலம் விவசாய கிணறுகளுக்கும் பாதிப்பு ஏற்பட்டதன் விளைவாக அந்த நீரை மீண்டும் சர்க்கரை ஆலையிலிருந்து வெளியேறுகின்ற மட்டி, அந்த மட்டியோடு சேர்ந்து உரம் தயாரித்தார்கள். அதிலும் பிரச்சனையானதனால் தற்போது இந்த எரிசாராய ஆலையில் வெளியேறுகின்ற அந்த கழிவு நீரை சூடாக்கி ஆவியாக்குவதும். இந்த ஃபேக்ட்ரி 1972 நிலம் வாங்கினாங்க, 75 ஆரம்பித்தாங்க. அப்போல்லாம் ஆத்தோர குழி வெட்டி தண்ணி கொண்டாந்துட்டு அது ஒரு 10-15 வருஷம் இந்த ஏரியா பூரா ஆற்றுல மீன் சேர்த்து இதெல்லாம் தொந்தரவு ஆச்சுங்க. பெரிய மொளவளையம், ஜம்பை, கருக்குப்பாளையம், மொடநோளையம், காடையம்பட்டி, பவானி வரைக்கும் மீன் சேர்த்து அவங்க போராட்டம் பண்ணி இந்த ஆற்றுல தண்ணி விடுறது நிற்காத்தியிருந்தாங்க. அதுக்கு பிற்பாடு இங்கே விட்டு தண்ணி லாரியில் லோடு கொண்டு போயிட்டுருந்தாங்க. அதை விட்டு இப்போ எரிக்கிறதுக்கு ஆரம்பித்து இந்த 5 மாதமாக எரிச்சிட்ருக்காங்க. முதலில் மண்ணின் நிறம் மாறத் தொடங்குகிறது. இதை கண்டு இவர்களின் மனம் வாட ஆரம்பிக்கிறது.
அறிவியல் அறியாத கிராம மக்கள் அது இயற்கையின் மாற்றம் என்று அதை கடந்து போக ஆரம்பிக்கின்றனர். அடுத்து நிலத்தடி நீரில் மெல்ல மெல்ல கழிவுகள் கலக்க ஆரம்பிக்கிறது. அதில் இருக்கும் நச்சுக்கள் பற்றி தெரியாமல் அந்த நீரை பருகவும் விவசாயத்திற்கு உபயோகிக்கவும் ஆரம்பிக்கின்றனர். தொழிற்சாலை இயங்க ஆரம்பித்த சில நாட்களிலேயே வீசும் காற்றில் நஞ்சு கசிய ஆரம்பிக்க இந்த கிராம மக்கள் இன்று நிலமும் நிலத்தடி நீரும் காற்றும் மாசடைந்து போனதால் விவசாயத்தை கைவிடும் நிலைக்கு ஆளாகி உள்ளனர். எனது பின்புறம் நீங்கள் காணக்கூடிய புகைப்போக்கி சின்னப்புலியூர் கிராமத்தில் உள்ள பண்ணாரியம்மன் சர்க்கரை ஆலையின் எரிசாராய வடிப்பக ஆலையின் புகைப்போக்கி ஆகும். இதிலிருந்து வரக்கூடிய புகையினால் எங்களுக்கு தொந்தரவு ஏற்பட்டுள்ளது. இந்த புகையானது டிஸ்டிலரி ஸ்பென்ட்வாஸ் என்பதை ஆவியாக்கி பிறகு அதிலிருந்து கிடைக்கும் படிவத்தை எரிபொருளாக கொதிகலன்களுக்கு உபயோகித்து எரிப்பதிலிருந்து வரும் புகையாகும். டிஸ்டிலரி ஸ்பென்ட்வாஸை ஆவியாக்கும் பொழுதும் அருகில் உள்ள மக்களையும் தாவரங்களையும் உயிரினங்களையும் பாதிக்கக்கூடிய நச்சு காற்றுகள் வெளியேறுகின்றன. ஆவியாக்கிறதுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய படிவத்தை அவர்கள் கொதிகலனில் எரிபொருளாக பயன்படுத்தும் பொழுது வெளியே வருகின்ற புகையிலும் சாம்பல் துகள்கள் கண்ணுக்கு தெரிகின்ற அளவில் பறந்து வந்து அருகில் உள்ள வீடுகளில் தாவரங்களில் உயிரினங்களில் படுகின்றன. அதனாலும் தொந்தரவு ஏற்படுகின்றது. விவசாயத்தில் பயிர் செய்ய முடியல, பழுது போயிடுது, விவசாயம் பண்ண முடியல. பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு வந்து நேந்திரம்லாம் போன தடவை 20 கிலோ வந்ததுங்க. அதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணனால பார்த்தீங்கன்னா சருவு நோய் பயங்கரமாக உளுந்துருச்சுங்க. இப்போலாம் 11 கிலோவுக்கு வந்துருச்சு. 10 கிலோ 11 கிலோவுக்கு வந்துருச்சு. பயிர் விவசாயம் எல்லாமே பாதிக்குது. அதனால் நாங்கள் வந்து தண்ணியும் குடிக்க முடியல, மாடு கன்றும் வச்சிருக்க முடியல. இந்த புல்லு பூடு இந்த கீரையெல்லாம் பாதிக்குது. நாங்கள் போய் பொய்க்க முடியறதில்ல. போய் போயிட்டு வந்தால் காஞ்சி கிடக்குங்கிறாங்க. அந்த தண்ணி இந்த போர்க்குழியில் இறங்கிச்சு. அந்த போர் தண்ணி எங்களால் குடிக்க முடியல. நாங்கள் எங்கே போய் தண்ணி கொண்டாந்து குடிப்போம்? அந்த தண்ணி போய் குடிச்சு நாய் செத்து போச்சு. இல்லைன்னா கொன்று விடுங்க. உங்கள் தண்ணி கொண்டாந்து ஊற்றி எங்களெல்லாம் கொன்று விடுங்க. அது செய்யுங்க. முதல்ல நாய் சாவும் மாடு சாவும் மனசு சாவும் இப்படியே செத்துக்கிட்டு இருந்தால் பரவாயில்லையே உங்களுக்கு. எங்களுக்கு வாழ்வாதாரமே இந்த பூமி தான். அந்த வாழ்வாதாரத்தை நாங்கள் இந்த கிராம பகுதிகளில் இருக்க அத்தனை பேரும் இழந்து விட்டோம். காசு மாற்றடைந்து விட்டது. கால்நடைகளும் இப்போ மாடு எருமை எதுவுமே விவசாயிகள்லாம் இப்போ விவசாயமே பண்ண முடியல. விவசாயம் பண்ணணுன்னா இப்போ ஒரு வீட்டுக்கு வந்து இயற்கையான முறையில் ஒரு செடி போட்டு எடுக்கலாம், ஒரு காய் செடி எடுக்கலாம். அப்படின்னா ஒரு செடி வச்சோம்னா அது பூ வருங்க, அதில் வந்து காய் வராது. நான் இப்போ எங்களுக்கே வந்து நீ பார்த்தா தான் தெரியுங்க எப்படின்னு. இப்படி ஒவ்வொன்றும் நடக்க தினமும் நாங்கள் அனுபவிக்கிறோம். காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு வெளியில் வந்தப்போ ஒரு இயற்கையான சூழ்நிலையில் இருக்கிற நாங்கள் எங்களாலேயே சுவாசிக்க முடியலேன்ட்டு வீட்டுக்குள்ளே கூட எப்படி இருக்குது நம்மளோட நிலைமை. நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோங்க இப்போ. இனி எங்களுக்கு அப்புறம் எங்கள் குழந்தைங்களாவது நல்லா இருக்கணும். தண்ணியே மாசு கட்டுப்பாடு ஆகி போச்சு. தண்ணியே மாடு குடிக்க மாட்டேங்குது. மாடு எருமையோ எதுவுமே குடிக்க மாட்டேங்குது. விவசாயமே அழியிற நிலைமை வந்துருச்சு. பார்க்க போனீங்கன்னா அந்த விவசாயத்தை பார்த்து அந்த கடலை செடி இந்த மாதிரி செடி எல்லாம் பார்த்திங்கன்னா மேலே பூரா அந்த படர்ந்து கிடக்குது. அதனுடைய புகை அந்த சாம்பல்லாம் படர்ந்து கிடக்குது. அது என்ன இப்போ என்ன நாளாக செடி கருக ஆரம்பிச்சிருது. ஆட்டு மாட்டுக்கு தண்ணி இல்லை, விவசாயம் பாதிக்கப்படுது, எங்களோட உணவு எங்களோட ஜீவனாம்சம் எல்லாம் பாதிக்கப்படுது. எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பண்ணாரியம்மன் டிஸ்டிலரி ஆல்கஹால் இண்டஸ்ட்ரி அதனுடைய எஃப்ளூயன்ட் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. முதலில் நீர்நிலைகளில் கலக்கின்ற பொழுது நீரின் தன்மை மாசுபட்டு ஆக்சிஜன் குறைபாடு ஏற்படுகிறது. அதனால் நீர்வாழ் உயிரினங்கள் தத்தளிக்கின்றன. சாயில் பொல்யூஷன் என்பதும் தவிர்க்க முடியாதது. தற்போது பண்ணாரியம்மன் டிஸ்டிலரி ஆலை தெர்மல் ரிடக்ஷன் என்கின்ற முறையிலே இந்த எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆனால் மிக முக்கியமாக இதனுடைய 2 பக்க விளைவுகள் என்னவென்றால், தவிர்க்கவே இயலாதது ஏர் பொல்யூஷன். இரண்டாவது, அந்த தெர்மல் ரிடக்ஷனுக்கு பிறகு ஏற்படுகின்ற அந்த சாலிட் வேஸ்ட் அதை டிஸ்போஸ் பண்ணுறதில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. அந்த சாலிட் வேஸ்ட்டில் ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் ஹெவி மெட்டல்ஸ், சல்ஃபர் ஆக்சைடு, இன்னும் தேவையில்லாத ஹெவி மெட்டல்ஸ் அனைத்தும் அங்கே அக்யூமுலேட் ஆகியிருக்கும். அதை டிஸ்போஸ் செய்வது என்பது அனதர் பிரச்சனை ப்ராப்ளம். அதை டிஸ்போஸ் செய்வதற்கும் என்ன வழிமுறைகள் என்பதும் தெரியவில்லை. இந்த கம்பஷன் என்று சொல்லக்கூடிய தெர்மல் ரிடக்ஷன் மூலமாக
இங்கே இருக்கக்கூடிய திக்லி பாப்புலேட்டட் ஏரியா, விவசாயம் மிக சிறப்பாக நடந்து வருகின்ற ஒரு ஏரியா. இங்கே இது மிக பெரும் தீமையை ஏற்படுத்துகிறது. 150 HP மோட்டார் மின் இணைப்பு பெற்று பவானி ஆற்றிலிருந்து சில கிலோமீட்டர் தூரம் குழாய் வழியாக பண்ணாரி அம்மன் எரி சாராய ஆலைக்கு தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது. இது தெரியாமல் கிராமத்தில் உள்ளவர்கள் அந்த காற்றை சுவாசிக்க ஆரம்பிக்கின்றனர். இதனால் கிராம மக்கள் உடல் ரீதியாக பாதிக்கப்படுகின்றனர். எங்கள் குடும்பம் சின்ன விவசாய குடும்பம், 1 ஏக்கரா பூமி இருக்குது, 2 குழந்தைகள், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இந்த எரிசாராய ஃபேக்டரி 40 வருஷமாக இருக்குது. நாங்கள் இங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் குறுகிய இந்த 2 வருட காலத்தில் அதில் எரிக்கிற எரிசாராய கழிவுகள், குறிப்பாக காலையிலும் சாயந்தரம் புகைகள் அதிகமாக வருது. நச்சுத்தன்மைகள் ரொம்ப புகையின் வந்து அம்மாவுக்கு ஆஸ்மா பிரச்சனை வந்தது. அதை டெஸ்ட் பண்ணுறப்ப அப்புறம் கேன்சர்னு சொல்லிட்டாங்க. கேன்சர் போய் பார்க்கையில் ஸ்டேஜ் 4 எல்லாம் பரகிருச்சு. அம்மானால் ரொம்ப தொந்தரப்படுற இந்த 2 வருஷமாக அவையினால் சாப்பிட முடியல, தூங்க முடியல. இதனால் குடும்பம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. எனது மனைவி வந்து எரிசாலை பெற்ற நச்சு புகையினால் 2020 கேன்சர் அட்டாக் ஆச்சு. அவளுக்காக வந்து நான் ஒரு தோட்டமே விற்று ஒரு 40 லட்ச ரூபாய்க்கு விற்று அவளுக்கு 25 லட்ச ரூபா செலவு பண்ணி காப்பாற்ற முடியல. 15/7/2022 காலமாயிட்டான். ஆரம்பித்தது வந்து 2020 ஆரம்பிச்சிருச்சு. அதிலிருந்து குப்சாமி நாயுடு ஆஸ்பத்திரி, ஜென் மருத்துவமனை, ரோட்டஸு எல்லாம் போய் பார்த்தா ஒன்றும் முடியல. ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு மேலே நான் செலவு பண்ணல. இந்த எரிசாயனுடைய புகை, அந்த கெமிக்கலினுடைய இது, அதனால் வந்து அவளுக்கு அட்டாக் ஆகி நான் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்குன்னு நீங்களே வேணாலும் பார்க்கலாம். இப்போ எல்லாம் பண்ணி போட்டு இப்போ வீட்டுக்காரி போடுறதுனால ஒரு தனிப்பரமாக நின்றுட்டுருக்கிறேன். என்னால் எதுவுமே இப்போ ஜீரணம் பண்ண முடியல. இது காரணமே வந்து இந்த பண்ணாரியம்மனுடைய எரிசாய பேட்டரினுடைய இந்த புகை தான் ஸ்மெல்லு, இந்த இதுதான் காரணம். இங்கே வந்து வேறு எதுவுமே கிடையாது. எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து அலர்ஜி, வீசிங், பிப்பு இந்த மாதிரி நிறைய தொந்தரவெல்லாம் இருக்குது. கேஸ் முடிகிறதுல ரொம்ப, அதனால் இந்த மாதிரி பப்பெல்லாம் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த ப்ராப்ளம் இருக்குது. இந்த ப்ராப்ளம் அப்படின்னா ஏவிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க தலையில். அது மெடிக்கல் வேர்டு, அதனுடைய அப்ரிவேஷன்லாம் எனக்கு தெரில. அது தலையில் வந்து ரத்தம் வந்து கட்டியாக இருக்குது லைட்டாக அப்படின்னு சொன்னாங்க, பிரெயினுக்கு பக்கத்தில். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே லோக்கல் ஆஃபீஸில் ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்க்குறப்ப தெரியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு சென்னை அப்பல்லோ, நீமன்ஸு பெங்களூரு, நாராயணகிரிதாலயா பெங்களூர், இங்கெல்லாம் போய் எல்லாம் ஒவ்வொரு பக்கம் தேடி கேட்குறப்ப இது வந்து பொல்யூஷன் ப்ராப்ளத்தினால வர்றது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு ரத்தம் வந்து போயிட்டுருக்கிற மூமெண்ட்டை வந்து பிளாக் பண்ணிடும். இதுக்கு வந்து முக்கிய காரணமே மாசு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமாடி அதுக்கு மெடிக்கல் ரீதியாக 2-3 ரிசர்ச்லாம் பண்ணாங்க. அது இன்னும் எங்களுக்கு வந்து சரியாகலை. இது வந்து முக்கிய காரணமே வந்து மாசு கட்டுப்பாடு, காற்றுலேருந்து வரக்கூடிய இது தான் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் மறுபடியும் என்ன ஏது அப்படின்னு அந்த டாக்டர்லாம் விளக்கம் கேட்குறப்ப என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. இதை தோல் சாப்பு இது அது மாதிரி இது அதால் இருக்குதா அப்படின்னாங்க. எங்களுக்கு அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க, பக்கத்தில் எரிசாராய் ஃபேக்ட்ரி தான் இருக்குது அப்படின்னு. அந்த மாசனுடைய பிரச்சனை தானே உங்களுக்கு, இது வந்து ஒரு அதிகபட்சமாக கேன்சரு இதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரே இதில் வர்றது தான். உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே பார்த்திங்கன்னா ரேடியேஷன் இது மாதிரி கொடுத்தா சரி பண்ணுறணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது லட்சக்கணக்கில் செலவு பண்ணியாச்சு. இன்னும் போயிட்டுருக்குது. இன்னும் க்யூரான இது வந்து இன்னும் வரல. இதுக்கு வந்து முக்கிய காரணமே வந்து எரிசாராயத்தில் இருந்து வரக்கூடிய மாசு தான் மெயின் காரணமே அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. எங்களுக்கு தெரியாது, டாக்டர் சொல்கிறது மட்டும்தான் இதை சொல்கிறாங்க. எங்கள் சித்தப்பாவுக்கு, எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் ஆயாவுக்கு எல்லாத்துக்குமே கேன்சரு. சளி வந்தால் கூட நல்லா ஒரு பெரிய அளவில் அது பெரிய நோவாக மாறி அது கேன்சர் வரைக்கும் வந்துடுது. தும்பல் நிற்காம வந்துகிட்டே இருக்குதுங்க. நானும் இங்கே இருக்கிற டாக்டர் எல்லா இடத்துலையும் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன், சரியாகல. இப்போ வந்து கோயம்புத்தூரில் போய் பார்த்துட்ருக்குறேன். இந்துஸ்தான் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குது. அவங்க வந்து என்னங்கிறாங்கன்னா, இந்த புகையினால தான் உங்களுக்கு இது மாதிரி அலர்ஜி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு மாத்திரை சாப்பிட்லைனாலும் எனக்கு பெரும் தொந்தரவாக இருக்குது. எரிச்சு பல நோய், கேன்சர் வந்து ஊருக்கு 10 பேர் 12 பேர் இருக்குங்க இந்த சுற்றிப்பத்தி கிராமத்தில். இப்போ வந்து எனக்கு ஒரு தொந்தரவாகி போய் நானும் ஹாஸ்பிட்டலில் போய் கேஎம்சிஹெச்சில் 10 லட்ச ரூபா செலவு பண்ணி தான் வந்திருக்கிறேங்க.
குழந்தைகளுக்கும் உடம்பு சரியில்லைங்க, எங்கள் வீட்டுக்காரருக்கும் உடம்பு சரியில்லை. இந்த பேட்டர் தண்ணி பற்றி அவருக்கு ஒரு கேன்சர் மாதிரி நோவு வந்துருச்சு. எங்கள் மாமியார் இப்போ 3 வருஷமாக கேன்சர் பாதிப்புனால இறந்துட்டாங்க. இப்போ பக்கமாக எங்கள் கணவர் வந்து இப்போ சளி தொந்தரவுனால அவருக்கும் ஆஸ்துமா பாதிப்பு வந்துருச்சு. அப்பாவுக்கு வந்து கேன்சர் இருந்தது. அந்த கேன்சர்னால நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டோம். ஒரு 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 குடும்பத்துக்கு ஆணிவேரே வந்து அப்பா தான். அப்பா இல்லைன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். என்னோடய குழந்தைங்களுக்கு அந்த நிலைமை வரக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தீர்மானமாக இருக்கேன். எரிசாராய ஆலையில் வர்ற புகையை தான், புகைக்குண்டான காரணங்கள் இங்கே இருக்கிற ஊரில் இருக்கிற ஒரு 30-40 பேர்த்துக்கு மேலே கேன்சர்னால அஃபெக்ட் ஆகிருக்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு திடீர்னு இப்படி ஒரு கேன்சர் மாதிரி வந்துருச்சு. எல்லாம் இதனால இந்த பேட்டர்னால தான், பேட்டர் கழிவினால தான் தனி எங்களுக்கு நோவை. எங்களுக்கு யாரும் இல்லை. இப்போ எப்படி நாங்கள் நல்லது பண்ணி எப்படி பிழைக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதாவது காலையில் வருதுங்க 10 மணி மட்டும் அந்த புகை சோள புகையாட்டம் வந்து குப்புன்னு சாத்துதுங்க. அந்த புகை வாரனால எங்களுக்கு பூரா மூக்கள் வந்து ஏறந்து பூரா சுருன்னு எரிச்சல் வந்துடுதுங்க. அதனால எங்கள் வீட்டுக்காரிக்கு இந்த ஒரு 1.5 வருஷமாக வந்த இந்த நோய் கேன்சருங்க. இப்போ எங்கள் அம்மா கூட கேன்சர்னால திடீர்னு இறந்துட்டாங்க. இப்போ எங்கள் மாமியாருக்கும் கொஞ்சம் இந்த பிரச்சனை, ஆஸ்துமா பிரச்சனைனால தான் அவங்களும் இறந்தாங்க. நான் குடியிருக்கிற ஊர்லேயே வந்து நிறையா பேர் கேன்சர்னால இறந்துருக்குறாங்க. ஏன் எங்கள் மாமியார் கூட இறந்து இப்போ வந்து ஒரு மாதம்தான் ஆகுது. மாமனார் ஒருத்தர் அவர் வாழ வேண்டிய வயசில் இந்த புற்றுநோயால் பாதித்து எத்தனை ட்ரீட்மெண்ட்டுங்க, நான் அவர் கூட போயிருக்கிறேங்க, போனதுனால தான் நான் சொல்கிறேன். எத்தனை ட்ரீட்மெண்ட்டு அவர் கரெக்டாக அந்த வாழ்கிற ஸ்டேஜ் தாண்டி அதில் தப்பிச்சு வந்து அப்பவுமே வாழ முடியாமல் அவர் கடைசியில் வந்து சாவை தான் தேடினார். அந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொருத்தரும் வந்து மரணம்னா அது கண்ணிலேயே பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப துர்மரணமாக இருக்குதுங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் வந்து 3 மரணங்க. 3 மரணத்தில் 2 மரணம் வந்து புற்றுநோயால் ஏற்பட்டது. ஏன்னா ஒரு 9 லட்சம் லிட்டர் காய்ச்சி எரிக்கிறாங்க. அதனுடைய ஆவி வந்து வெறும் துகள்களாக வந்து உழுவுது. வாசம் கார்பன் மோனாக்சைடுங்க, அது மாதிரி வாசத்தில் எனக்கெல்லாம் நுரையீரலாம் கெட்டு போய் மொத்தமாக பேச முடியாமல் தலைவலி, தூக்கமின்மை, இது மாதிரி எல்லாமே இருக்குது. என் மனைவிக்கு இதுக்கு முன்னாடி 13 வருஷம் முன்னாடியே இதனால தான் இறந்துட்டாங்க உறுதியாது. இப்போ எனக்கு அதே தொந்தரவு, இந்த மருந்தெல்லாம் அது அவங்களுக்கு வாங்கினா வச்சு அந்த இதை இன்னும் வச்சு உபயோகப்படுத்திகிட்டு இருக்கேன். நுரையீரல், மண்ணீரல் எல்லாம் கெட்டு போச்சு. பூரா அலர்ஜி, தோல் அலர்ஜி மாதிரி. இது வந்து இந்த மருந்தெல்லாம் அதுக்கு அலர்ஜிக்கு வாங்கினது. இந்த மருந்தெல்லாம் இதுக்கு தினம் ஒன்று பண்ணால் தான் சரியாகுது. குடும்பமே பையன்லாம் வாடகை வீட்டுக்கு வெளியே போயிருக்க சூழ்நிலை இருக்குது. வாரத்தில் 2 நாள் குழந்தைகளாம் வந்தால் அதே கஷ்டமான சூழ்நிலை. ஒரு உரம்புறையெல்லாம் வந்தால் அங்கேருந்து வந்தாங்கன்னா எப்படி நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, எங்களால் கொஞ்ச நேரத்தில் இருக்க முடியுங்கிற கேள்வி தான் இருக்குது எங்களுக்கு. அப்பா வந்து புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு இறந்துட்டாருங்கண்ணா. இந்த லக்கோன் குழியினுடைய எபைட்டுங்க எங்கள் அப்பாவுக்கு கேன்சர் வந்தது. எங்கே கொண்டு போய் காப்பாற்ற முடியல. எப்படி வந்துனாங்க, எங்கள் தோட்டத்து பக்கத்துலேயே லக்கோன் குழி இருக்குது. அந்த லக்கோன் குழியில் மட்டி வலிக்கு போகிறதுங்க. அந்த மட்டி சேராதே எங்கள் அப்பா இறந்துட்டார். அதை தொடர்ந்து எங்கள் அண்ணார், என்னை கூட பிறந்த அண்ணார், அவர் இறந்து ஒரு 4-5 வருஷத்துலேயே அவரு கேன்சரில் இறந்துட்டாருங்க. எங்கள் அம்மா 45 வருஷமாக இங்கே தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க நல்லா தான் இருந்தாங்க. கொஞ்சம் ஒரு 10 வருஷமாக உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்கப் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி கேன்சர்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் இப்போ 4-5 தாட்டி போய் பார்த்து ஆப்ரேஷன் ஒரு 3 தாட்டி பண்ணி கிட்டத்தட்ட 6 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிட்டோம். போய் 2-3 தாட்டி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தது வீட்டோட படுக்க வச்சுறாங்க. செத்தா சாப்பிட்டு நம்ம என்ன பண்ணுறது, பணத்துக்கு இல்லைன்னு. அந்த மாதிரி நிறைய எங்கள் ஊர்லேயே கிட்டத்தட்ட 20 பேர் இருக்காங்க. 20 பேரில் ஒரு 4-5 பேர் தான் செலவு பண்ணி காப்பாற்றிருக்காங்க. அதுக்கு மேலே இருக்கிறவங்கெல்லாம் பார்க்க முடியாமல் இறந்தும் போயிட்டாங்க. வந்து ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்குது. அப்பா அம்மாவுக்கு வந்து சில ஃபங்கல் ப்ராப்ளம்ஸே இருக்குது. லங்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து ஃபங்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் ஏற்படுது. இந்த மருந்து வந்து நைட்டு யூஸ் பண்ணால் தான் காலையில் வந்து நல்லா இருக்குங்க. இல்லாட்டினா இது வந்து மீண்டும் தொந்தரவு அதிகமாக இருக்குது. இது மாதிரி நிறையா பேருக்கு பிரச்சனை இருக்குதுங்க. இதெல்லாம் வந்து மரண ஓலங்க. நாங்கள் வந்து எங்கள் கிராம மக்கள் இத்தனை பேர் எத்தனை கத்திட்டுங்க. பணம் கொடுங்க, காசு கொடுங்கன்னு கத்துலிங்க, எங்களை வாழ விடுங்கன்னு கத்துறோம். வேற ஒன்றும் இல்லைங்க, எங்களுக்கு உயிரோட வாழ விடுங்கன்னு கத்துறோம். ஒரு காலத்தில் நீர் மேலாண்மைக்கும் விவசாயத்திற்கும் சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்த இந்த கிராமங்கள் இன்று மனிதர்கள் வாழ தகுதியற்ற கிராமங்களாக மாறிவிட்டது. கடந்த 4 மாதமாக தான் நம்மளுக்கு கழிவு நீரை எரிக்கிறத பயன்படுத்தி ரொம்ப ட்ரபிள், அதாவது பொல்யூஷன் ப்ராப்ளமாக அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க.
பல முறை நாங்கள் அதிகாரிகளுக்கு எடுத்து சொல்லி மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுக்கு கூப்பிட்டு மாவட்ட கலெக்டருக்கு சொல்லி எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத எங்களை ரொம்ப சிரமப்படுத்திகிட்டு இருக்காங்க. நாங்கள் வாழ்வா சாவா அப்படிங்கிற நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம். இந்த கிராமத்தை விட்டே வேறு பக்கம் போகிற அளவுக்கு இவங்க வந்து எங்களை ரொம்ப இதுபடுத்திகிட்டு இருக்காங்க. கண்ணுக்கு தெரியாத சாதாரண மனிதர்களால் அளவிட முடியாத வேறு பல நச்சு விஷயங்களும் அந்த புகையில் வருகிறது. அதனால் மக்களுக்கு சுவாசித்தல் மற்றும் ஆரோக்கியத்தில் நிறைய தொந்தரவுகள் ஏற்பட்டு கொண்டுள்ளன. கடந்த 4-5 மாதங்களாக இங்கே எனக்கு பின்னால் இருக்கின்ற இந்த எரிசாராய் ஆலையில் அந்த திடக்கழிவை எரிப்பதினால் அது மிகப்பெரிய திடப்பொருளோடு நச்சு புகையாக வெளியேறி வருகிறது. அது சுற்று வட்டாரத்தில் வாழுகின்ற மக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. மூச்சு திணறல் ஏற்படுகிறது, நுரையீரல் பாதிப்பு ஏற்படுகிறது. பண்ணாரி அம்மன் சாராய ஆலையை சுற்றி இருக்கும் அனைத்து கிராமங்களில் வாழும் மக்களுக்கும் வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை கொடுப்பதாக சொன்ன இந்த நிறுவனம் இன்று வீட்டுக்கு ஒருவருக்கு புற்றுநோயை கொடுத்திருக்கிறது. ஆம், நாங்கள் சொல்வது உண்மைதான். இதுவரையில் இந்த கிராமங்களை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் புற்றுநோய் பாதிக்கப்பட்டும் இறந்தும் இருக்கிறார்கள். இன்னும் சிலர் ஆஸ்துமா, தோல் நோய்கள் போன்ற சுவாச பிரச்சனைகளுக்கு ஆளாகியுள்ளனர். ஊருக்குள்ள வந்து 10 பேர் 20 பேருன்னு இன்னைக்கு எண்ணலாம், கேன்சரை எண்ணலாம். இன்னும் 6 மாதம் 1 வருஷம் அப்படிங்கிறப்போ யார் நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம கையுட்டி எண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே எங்களால் கொரோனா வந்து கூட நாங்கள் தெளிஞ்சு வெளியே வந்துட்டோம். இனி இதிலிருந்து நாங்கள் தெளிஞ்சு வெளியே வரணும்னா நாளை விடியும் போது நாம் உயிரோடு இருப்போம் என்ற நம்பிக்கை அந்த கிராம மக்களிடையே குறைந்து வருகிறது. ஆட்களை அழிக்கும் ஆலையை அழிக்க எங்கள் அம்மனும் வரவில்லை, அரசும் வரவில்லை. அரசு அதிகாரிகள் மூலியமாக மட்டும்தான் நாங்கள் இது பண்ண முடியும். எல்லா பக்கமும் நாங்கள் மனு கொடுத்து எல்லா அமைச்சர்கள்ட்டையும் கொடுத்தோம், எல்லா அரசியல்வாதிகள்ட்டையும் கொடுத்தோம், எல்லார்த்திட்டையுமே கொடுத்துட்டோம். கவர்மெண்ட் ஆஃபீஸர் எல்லாத்துட்டையுமே கொடுத்தோம். யாருமே இதுக்கு நடவடிக்கை எடுக்கல. 40 வருஷம் ஓடிட்டு இருந்தேங்க. 40 வருஷம் நாங்களும் போராடிட்டு தான் இருக்கிறோம். எல்லா அதிகாரியும் வந்து பார்க்குறாங்க, அது பரவாயில்ல, அதெல்லாம் இந்த பாதிப்பு இல்லை அப்படின்ட்டு போயிட்டாங்க. நாங்களும் போராட்டம் பண்ணி பார்த்துட்டோம், அதுவும் ஒன்றும் பண்ண முடியல. லெட்டரும் கொடுத்து பார்த்தோம், அதையும் நீங்கள் ஏற்றுக்கல. இதுக்கு வந்து கவர்மெண்ட்டோ யாரோ ஒரு முயற்சி பண்ணி நாங்கள் முயற்சி பண்ணுறோங்க. எங்களை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. யாருமே குறைக்கிறேன், போய் சொன்ன எடுக்கிறேன், ஊரை சுற்றி 4 பசங்க விட்டுறேன், அவங்க பைக்கில் அப்படின்னு அடிச்சுட்டே இருக்கிறாங்க. கொரோனாய்க்கு வந்து நிற்கிறானுங்க, பார்க்குறானுங்க. போய் கேட்டால் இருங்க அத்தை, இன்னும் 5 நாளையில் சரி பண்ணுறோம், 5 நாளையில் சரி பண்ணுறேன்னு போகிறாங்க சின்ன பசங்க 2 பேர். மக்களுடைய உடல் நலத்திற்கும் மிக பெரும் தீங்கு ஆற்றுகிறது என்பதால் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வினை ஏற்படுத்தி தர வேண்டும். இங்கே இருக்கின்ற நீரும் நிலமும் காற்றும் மாசுபடாமல் தடுக்க வேண்டும். அதன் மூலம் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காமல் படுவதோடு அவருடைய சுகாதாரத்திற்கும் தீங்கு நேராத வண்ணம் ஒரு நிரந்தர தீர்வை இந்த அரசும் இந்த ஆலை நிர்வாகிகளும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று எங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கணும். அரசும் வந்து எங்களுக்கு இதுக்கு வந்து இருக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேணுங்க. மொத்தத்தில் இல்லைன்னா நாங்கள் எங்களால் இருக்க முடியாது. இதுக்கு கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். ஒரு பெரிய அளவிலே இந்த நச்சுப்பொருட்களை எல்லாம் நீக்கி மாசு இல்லாத ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும் என்று எண்ணத்திலே மக்கள் போராடி வருகின்றார்கள். நிம்மதியே இல்லாமல் அம்மானமாக இறக்கப் போகிறது இந்த அழகிய சின்ன புலியூர் கிராமம். இனிமேல் நல்லா இருக்கிறவங்க எத்தனை பேருங்கிற மாதிரி தான் என்ற மாதிரி இருக்கும். எல்லாத்தோட வாழ்க்கையிலையும் மிக முக்கியமான ஒரு பங்கு உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கணும்னு தான் நினச்சி ஒரு கிராமத்துக்கு டவுனில் இருக்கிறவங்க இங்கே வருவாங்க. சுற்றுச்சூழல் நல்லா இருக்குன்னு. இங்கே வந்து சுற்றுச்சூழலை கெட்டு மாசுபடுங்கிற காரணத்துக்காக இங்கேருந்து வெளியில் எல்லாருமே இங்கேருந்து வீட்டை காலி பண்ணிட்டு வெளியூருக்கு போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இதில் குடியிருக்கிறதுக்கு எதிர்காலத்தில் இன்னும் வந்து ரொம்ப வாய்ப்பே இல்லாத போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. கல்யாண சம்மந்தமாக எடுக்கிறதுனா கூட யோசிக்கிறாங்க. ரொம்ப பயமாக இருக்குது. இது மட்டும் இன்னும் பிற்காலம் இன்னும் காலங்கள் எத்தனையோ இருக்குது. அதனால எங்களுக்கு வந்து பிற்காலத்தில் வந்து வர குழந்தைகளுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் வரக்கூடாதுனால நாங்கள் இதை வந்து நாங்கள் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் போராடிக்கோம். ஒன்று குடியிருக்க முடியாதாட்டு இருக்குது. இந்த பேட்டரினால சாராய் பேட்டரினால எல்லாமே பாதிக்குது. அந்த மண்ணே கெட்டு போகிறப்ப நாங்கள் எப்படிங்க வாழ முடியும்? இந்த இடத்துல வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில், அதாவது நாங்கள் உயிர் பிச்சை கேட்டு இப்போ அந்த வாழ்வாதாரம் தேடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இப்போ இருக்கிறோங்க. பையனுக்கு கல்யாணம் ஆச்சு. நாங்களாம் வந்து இப்போ தாளவாடியில் தோட்டம் பார்த்துருக்குறோம்.
ஊரை காலி பண்ணிவிட்டு அங்கே தான் போகலான்ட்டு இருக்கிறோம். இங்கே நோய் தொந்தரவு தாங்க முடியலைங்க. எல்லாமே நாங்கள் இழந்து விட்டு பொருளாதாரத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறோம். நான் வந்து எப்படிங்க தள்ளி இருக்கிறது, வீடு தோட்டம் இதெல்லாம் விட்டுட்டு போட என்னோட வாழ்வாதாரம் என்ன ஆகுங்கிறதுனால இப்படியே நீடிச்சா நாங்கள் வந்து இங்கே குடி இருக்க வாழ்வு தன்மை இல்லாத போயிட மாட்டிருக்குங்க. இந்த கிராம மக்கள் கேட்பது ஆடம்பர வாழ்க்கையை அல்ல, சுவாசிக்க சுத்தமான காற்று, குடிக்க மாசில்லா குடிநீர், வேறு எந்தவித அடிப்படை தேவையும் இவர்கள் கேட்கவில்லை. அதற்கு தடையாக இருக்கும் இந்த பண்ணாரி அம்மன் சாராய ஆலையை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றுதான் நாங்கள் கேட்கிறோம். எனவே இது அரசாங்கத்திற்கு எட்டும் வகையிலே இப்படிப்பட்ட செயல்பாடுகள் நடைபெறுகின்றது. இதை அரசு அதிகாரிகளெல்லாம் தங்களுடைய கவனத்திலே கொண்டு இவைகளையெல்லாம் நீக்கி ஒளியேற்று தருமாறு இந்த நேரத்திலே உங்கள் அத்தனை பேரையும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எங்களுக்கு ஒரு ஆதரவு வண்டி இந்த பேட்டையை நிறுத்துறமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆலையை தடுத்து நிறுத்தி எங்களை அதிலிருந்து காப்பாற்றணும்னு நான் கேட்டுக்கிறோம். எரிக்கிற புகை வர்ற இதையோ கூடி சீக்கிரம் சுத்தமாக நிறுத்த வேணும்னு கேட்டுக்கிறோம். ஃபேக்ட்ரி முதல்ல இழுத்து மூடணும். நீங்கள் நல்லபடியாக நல்ல முடிவு எடுத்து கொடுங்க. உடனடியாக இந்த ஆலையோட நிர்வாகத்தை கண்டிக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த ஆலையை வந்து அவ்வளோ சீக்கிரமாக நாங்கள் விட மாட்டோம். முழுசாக நிறுத்துற வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்தை ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே தான் இருப்போம். சுத்தமாக நிறுத்தணும். எவ்வளவு நாள் ஆனாலும் நாங்கள் போராட்டம் நிறுத்த மாட்டோம். இந்த ஃபேக்ட்ரிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. இந்த சாராய பேட்டறனால எங்களுக்கு பெரிய பாதிப்பு ஆகி போச்சுங்க. நிரந்தரமாக மூட வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஸ்டெப் எடுத்தால் நல்லாயிருக்கும். இந்த ஃபேக்ட்ரி வந்து மூடுற வழி பார்த்தா பரவாயில்லைங்க. அதனால் இந்த தொழிற்சாலை எங்கே வட்டாரத்துக்கு ஏற்ற தொழில் அல்ல. இது விவசாய சம்மந்தப்பட்ட ஏரியா. சீக்கிரம் மூடுறதுக்கு அரசும் உத்தரவு கொடுத்து எங்களுக்கு செயல்பட்டால் ரொம்ப நன்றியாக இருக்கும். இறைவன் கொடுத்த இயற்கையை அழிக்க இறைவனுக்கே உரிமை இல்லாத போது தொழிற்சாலை நிறுவனங்களுக்கு யார் கொடுத்தது? பச்சை பசேல் என காட்சி தந்த கிராமங்களை இன்று சுடுகாடாக மாற்றியமைக்க இந்த தொழிற்சாலை நிறுவனங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது? சின்ன புலியூர் என்ற ஒரு கிராமத்திற்கான குரல் அல்ல இது. அரசாங்கத்து மூலம் எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறது எங்களோட வேண்டுகோள். பார்க்குறவங்க இதை கொஞ்சம் எங்களுக்கு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போய் இந்த போராட்டத்தோட முக்கியத்துவம் என்னங்கிறது தெரிஞ்சு இந்த ஆலையை நிறுத்தறதுக்கு உண்டான வேலையை செஞ்சு கொடுக்கும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாங்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்குறோங்க. எங்கள் வாழ்க்கையை தயவு செஞ்சு எங்களுக்கு எல்லாரும் காப்பாற்றி கொடுங்க. ஐயா அம்மா யார் பார்க்குறீங்களோ எல்லாருமே சொல்கிறேன், எங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லபடியாக ஒரு முடிவு கொடுங்க, எங்களுக்கு உயிர் பிச்சு கொடுங்க. அதைத்தான் நான் கேட்க முடியும். எதிர்கால சந்ததியின் குரல் அவர்களுக்கான காற்றையும் நிலத்தையும் நீரையும் சுத்தமாக வைத்துவிட்டு நாம் செல்வோம். அதுதான் ஒரு நாட்டின் உண்மையான முன்னேற்றம். அடுத்த சந்ததியாவது நல்ல முறையாக இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணுங்கிறது தான் எங்களோட ஆசை. இது விஞ்ஞான வளர்ச்சியை விட விவசாய வளர்ச்சி பெரியது. விவசாயம்தான் விஞ்ஞானத்தையே வளர்க்கும். அத்தகைய விவசாயத்தை யார் அழித்தாலும் அதை பார்த்து கொண்டு நாம் மௌனமாக இருக்க வேண்டாம். உரிமையை கேட்போம், அதை உரக்க கேட்போம். இப்போது எங்கள் போராட்டம் பார்த்திங்கன்னா எல்லாமே அறவழி போராட்டம் தான். ஃபஸ்ட்டு நாங்கள் உண்ணாவிரதம் 21/12/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நாங்கள் பெரிய புலியூரில் ஒரு 1000 பேர்த்துக்கு மேலே கலந்து உண்ணாவிரதத்தை நாங்கள் கடைப்பிடிச்சோம். அதுக்கடுத்தது அந்த உண்ணாவிரதத்தை கூட எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்காத நாங்கள் ஹைகோர்ட்டில் போய் தான் வாங்கிட்டு அமைதியான முறையில் அந்த உண்ணாவிரதத்தை நடத்தினோம். அதுக்கடுத்தது ஒரு 1 வீக், ஒரு வாரத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் ஒரு 5500 போஸ்ட் கார்டை பதிவிட்டு எங்களுடைய ஆதங்கத்தையும் எங்களுடைய பிரச்சனையும் அவருக்கு சொல்ல வச்சோம். அடுத்து இந்த தைப்பொங்கலுக்கு நாங்கள் கருப்பு பொங்கலாக, அதாவது எரிசாராய ஆலை எதிர்ப்பு பொங்கலாக நாங்கள் அந்த பொங்கலை வச்சு அதை இது பண்ணுறதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கடுத்தது நாங்கள் இந்த தேர்தல் வர்றதுனால தேர்தல் புறக்கணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எல்லாமே அறவழி போராட்டமாக தான் நடத்திட்டுருக்குறோம். எங்களால் எந்தெந்த வழியில் இதை தெரிவிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் உண்டான முயற்சி நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்குறோம். இன்னும் எதிர்ப்பு தெரிவிப்போம். இது பொங்கல் முன்னிட்டு எதிர்ப்பு பொங்கல் ஆரம்பிக்கிறோம். அந்த எரிசாராய பேட்டரியினால் பொங்கல் ஆரம்பித்து எதிர்ப்பு பொங்கலாக மாற்றுறோம். அடுத்த கட்டமாக வீட்டுக்கு வீடு கருப்பு கொடி கட்டலான் இருக்கிறோம். அடுத்த கட்டமாக சங்கிலி போராட்டம் பண்ணலான் இருக்கிறோம். நிறையா எங்களால் முடிஞ்சு செஞ்சுட்டே இருப்போம். போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும். இதுக்கு பார்த்து ஒரு தீர்வு பண்ணணும்.
ஈரோடு மாவட்டம் பவானி அருகே எரிசாராய வடிப்பக ஆலையை மூட வலியுறுத்தி முதலமைச்சருக்கு கடிதம் அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. சின்னப்புலியூரில் உள்ள தனியார் எரிசாராய வடிப்பக ஆலையில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் மற்றும் புகையால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாக எவளமலை கிராம மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மக்களை நேரடியாக பாதிக்கும் இந்த விவகாரத்தை முதலமைச்சரின் கவனத்திற்கு எடுத்துச் செல்லும் வகையில் கடிதம் அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. காற்று மாசு, நீர் மாசு ஆகியவை அனைத்து உயிரினங்களுக்கும், மனிதர்கள் மட்டுமன்றி கால்நடைகளுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. விவசாய விளைபொருட்களும் சரிவர விளைவதில்லை. ஆகவே இந்த யூனிட்டை நிறுத்தும் வரை நாங்கள் முதலமைச்சருக்கு தொடர்ந்து அறிவுறுத்தி கொண்டே இருப்போம் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். எரிசாராய வடிப்பக ஆலையை மூடாவிட்டால் தொடர் போராட்டங்களை நடத்த உள்ளதாக கிராம மக்கள் தெரிவித்தனர். மாவட்டம் பவானி அருகே இயங்கி வரும் தனியாருக்கு சொந்தமான எரிசாராய வடிப்பக ஆலையால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதை கண்டித்து கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். பவானி அருகே சின்னப்புலியூர் கிராமத்தில் கடந்த பல ஆண்டுகளாக தனியாருக்கு சொந்தமான எரிசாராய வடிப்பக ஆலை இயங்கி வருகிறது. இங்கிருந்து வெளியேறும் நச்சு புகையால் பெரிய புலியூர், வைரமங்கலம், மூலப்பாளையம், மாரப்பம்பாளையம் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டு இருக்கின்றனர். இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு உள்ளதோடு நிலம், நீர் மற்றும் காற்று மாசடைந்திருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து இன்று 5 கிராம மக்கள் சின்னப்புலியூரில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இங்க இருக்கும் மக்களுடைய சுகாதார கேட்டை, நிர்வாகத்தை கண்டித்து பலமுறை நாங்கள் குரல் கொடுத்தோம். மாவட்ட ஆட்சியரிடமும் மற்றும் மத்திய அரசு, மாநில அரசுகளுக்கெல்லாம் நாங்கள் முறையீடு செய்தோம். நீதிமன்றங்களில் கூட நாங்கள் படியேறி சென்றிருக்கிறோம். ஆனால் அங்கு எந்த தீர்வும் இதுவரை இல்லை, முடக்கப்பட்டுள்ளது. இதையெல்லாம் கண்டித்து என்னுடைய வாழ்வாதாரத்தை மீட்பதற்காக இந்த உண்ணாவிரத போராட்டத்தை 5 கிராம கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு அரசு தக்க நடவடிக்கை எடுத்து இதனுடைய செயல்பாடுகளை நிறுத்தி இங்கு இருக்கும் வாழ்வாதாரத்தை காப்பாற்றி எங்களுடைய விவசாய பணிகளுக்கும் எங்களுடைய மக்களுடைய சுகாதாரத்தை மீட்பதற்கும் எங்களுக்கு உதவிட வேண்டும் என்கின்ற அனைத்து போராட்டங்களிலும் நீங்கள் முன்னிற்கணும். உரிமை காக்க இனமே எழு, நிலைமை மாற்ற மனமே எழு, உண்மை வெல்ல உறவே எழு, எழுந்திடு. உரிமை காக்க இனமே எழு, நிலைமை மாற்ற மனமே எழு, உண்மை வெல்ல உறவே எழு, எழுந்திடு. சுவாச காக்க போராட்டம், நீதி கேட்கும் போராட்டம், தீமை அகற்றும் போராட்டம், போராடவா. சுவாசம் காக்க போராட்டம், நீதி கேட்கும் போராட்டம், தீமை அகற்றும் போராட்டம், போராடவா. உயிர் வாழ போராட்டம், உடமை காக்க போராட்டம், இருளிலக்க போராட்டம். அவர்களின் காதுகளும் அரசின் கதவுகளும் திறக்கும் வரையில் நாம் உறக்க கேட்டுக்கொண்டே இருப்போம். இது ஒரு தலைமுறைக்கான பதிவு. இனி வரும் தலைமுறை தெரிந்து கொள்ள உதவும் பதிவு. தமிழ் வாழ்க, தமிழ் காத்த மண் வாழ்க.